ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழிக்கால பாருங்களா, நல்லா கமன்னு வாசனையோட சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா பாக்குறதுக்கு மசாலாவோட சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? சாப்பிடறதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அவ்வளவு நேரம் நம்ம வேக வச்சதுனால இங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். இன்னைக்கு நம்ம சூப்பரான கோழிக்கால் வறுவல் தான் செய்ய போறோம். அதுவும் கமன்னு வாசனையில நல்லா சிக்கன் கால் சாஃப்ட்டா வேகுற வரைக்கும் நல்லா வேக வச்சு சூப்பரான சிக்கன் கால் வறுவல் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல நம்ம கோழிக்கால் வறுவல் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோழிக்கால் வறுவல் பண்றதுக்கு நான் ஒரு 20 கோழிக்கால் எடுத்துன்னு வந்திருக்கேன். கோழிக்காலை நல்லா கழுவிட்டு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். கோழிக்கால் கிளீன் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுங்க பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க கோழிக்காலை கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில சேர்த்தா மட்டும்தான் அந்த மேல இருக்கிற தோலை கிளீன் பண்ணி எடுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன். தண்ணியில சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஆவி பறக்குது பாத்தீங்களா? இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஓவரா நீங்க 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா, நீங்க 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சாலோ, இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சாலோ, இருக்கு பாருங்க, அந்த மேல இருக்கிற தோலை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கோழிக்கால்ல இருக்கிற அதோட கறியும் பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போதே இறக்கிக்கோங்க. இறக்கி நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சுனாக்கா அந்த தோலை உரிக்க முடியாது. கை பொறுக்கிற சூட்ல இருக்கிற காலை இந்த மாதிரி ஒண்ணு வெளில எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வேஸ்ட் போட போது எடுத்து அப்படியே கொட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, காலை ஃபர்ஸ்ட் இது இருக்கு பாருங்க. இங்க இருந்து நீங்க உரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு வரும். இங்க பாருங்க, இதுல இருந்து இது உரிக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். பட் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு நகம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த நகத்தை இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு நகத்தை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இருக்கிற கோழிக்காலை இப்படிதான் கிளீன் பண்ணோம். இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இருக்கிற காலெல்லாம் இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம கோழிக்காலை எந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம் பாத்தீங்களா? அங்க பாருங்க, நகத்தெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ கிளீன் பண்ண காலில் ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். வடிகட்டி எடுத்து வந்த கோழிக்காலில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த கோழிக்கல்ல நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கோழிக்கல் வறுவல் பண்றதுக்கு இப்போ அடிகரமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கோம்ல கோழிக்காலை எண்ணெயில சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்து மசாலாலாம் பச்சை வடை போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு கால் நல்லா வருந்து கலர் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. கோழிக்காலை மாத்தி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து தக்காளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு அனுசரிச்சு மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க.
மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மிளகாத்தூளும் தக்காளியும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரதுக்குள்ள நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடும், வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மாற்றி வச்சிருக்கோம்ல கோழிக்கால உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா கூட ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம கோழிக்கால் வறுத்து மாற்றி வச்சிருந்தோம்ல அதே பாத்திரத்துல நான் 1/2 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி கோழிக்கால நல்லா வேக விடுங்க. இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம கோழிக்கால எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இறக்க போற சமயத்துல சேர்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு பொடியா கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கம கமனு வாசனையோட நம்ம கோழிக்கால் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க கோழிக்கால் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை வறுவல் பண்ணி பாருங்க. வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.